அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குறள் எனது கொள்கை, வள்ளுவர் எனது வாழ்க்கை கடவுள் என்று சொல்லி ஒரு அற்புதமான மாலை வேளையில் இலக்கியத்திற்காக செவிகளையும் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தந்து ஒரு அற்புதமான நூல் அறிமுக விழாவை சிறப்பு விழாவாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற இந்த அழைப்பை ஏற்று எழுத்தாளர் ராஜலட்சுமி அவர்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அனைத்து பங்கேற்பாளர்களையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் அது சிறந்த பேச்சாளர்களாலோ சிறப்பு அழைப்பாளர்களாலோ எழுத்தாளர்களாலோ கவிஞர்களாலோ அல்ல, பார்வையாளர்களால் தான். அதனால் அறிவு சார்ந்த பார்வையாளர்கள் இருக்கின்ற அவையை வணங்கி ஒரு அற்புதமான படைப்பை தந்திருக்கின்ற அன்பு தோழமை ராஜலட்சுமி அவர்களுக்கு எனது சிறப்பானதொரு வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி மகிழ்கிறேன். எனக்கு முன்பாக மிக சிறப்பானதொரு அறிமுக உரை வழங்கி இருக்கின்ற பேரன்பு தோழமை உமாசக்தி அவர்களுக்கும், சிறப்புரை வழங்க இருக்கின்ற என் பேரன்பு தோழமை என் ஸ்ரீராம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் சேரா கிருஷ்ணகுமாரி அவர்களுக்கும், அற்புதமாக இந்த நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கின்ற என் நெஞ்சுக்கு நெருக்கமான வாசக சாலையினுடைய இரு தூண்களாக இருக்கின்ற கார்த்திகேயன் மற்றும் அருண் இருவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி மிக பிரமாதமான ஒரு நாவலை தந்திருக்கின்ற ராஜலட்சுமி அவர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். என் அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற என் பேரன்பு தோழமைகள் நமது ராமதாஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், சுசித்ரா செல்லப்பன் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், இன்னும் இங்கே வந்திருக்கின்ற குழந்தை அனிதா, விஜி போன்ற எல்லோருக்கும் நமது பாபு அவர்கள், கவிதா விலாசம் பாபு அவர்கள் எல்லோருக்குமே எனது மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சுடுமண் படிக்கும் போதே உங்களை சுடும், சுடுமண் படிக்கும் போதே உங்களை சுடும். அந்த மாதிரி இந்த கவிதை, இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாவல், ஒரு கதை, 3 பாகங்களாக ஒரு கதையை நீங்கள் பிரிக்கலாம். ஒரு கதை எழுதுகிறோம் இல்லை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதையை நீங்கள் 3 விதமாக பிரிக்கலாம். கதையை கதையாக சொல்லுவது ஒரு வகை, கதையை கதையாக சொல்வது ஒரு வகை, இன்னொரு வகை நிஜத்தை கதையாக சொல்வது இன்னொரு வகை. அவன் நிஜமாக நடந்திருக்கும், அவன் கதை சொல்கிற மாதிரி எல்லாரும் ஊங்கொட்டி கேட்டுட்ருப்பாங்க, அது நிஜத்தை கதையாக சொல்லுவது. ஆனால் கதையை நிஜமாக சொல்லுவது, அந்த 3வது வகை தான் சுடுமண். கதையும் புனைவும் சேர்ந்த ஒரு நாவல், அந்த நாவலை நீங்கள் உள்ளே போகும் பொழுது ஓங்கி ஒரு அற விடலாமான்னு வரும். யார? ராஜசிம்மன். ஓங்கி ஒரு அற விடலாமான்னு வரும் ஒரு சில இடங்களில். அப்படி ஒரு கேரக்டர், ஒரு கதாபாத்திரம் உங்களை பாதிக்குமானால் அந்த எழுத்தாளனும் அந்த கதையும் அந்த நாவலும் வெற்றி அடைந்து விட்டது என்ற அர்த்தம். எப்பொழுது ஒரு கதாபாத்திரம் உங்களுக்குள்ளான ஒரு பிசைவை செய்கிறதோ, உங்கள் மனதை பிசைய செய்கிறதோ, உங்கள் மூளையை கிறங்க வைக்கிறதோ, அது குறித்த சிந்தனையிலேயே நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, அப்பொழுது அந்த கதாபாத்திரம் ஜெயித்து விட்டது, அதை எழுதிய எழுத்தாளன் ஜெயித்து விட்டான் என்ற அர்த்தம். அப்படி பல கதாபாத்திரங்களை உழவ விட்டு இருக்கிறார். நைட்லலாம் பார்த்தா வெள்ளை குதிரை என் கனவுல வரும். படித்து பிடிச்ச பிறகு வெள்ளை குதிரை என் கனவுல வரும். என்னடா எதுக்குடா இந்த வெள்ளை குதிரை என் கனவுல வருதுன்னு பார்த்தா இந்த நாவலை முன்னாடி நம்ம வாச்சிருக்கோம். அப்படி ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு கதை சொல்ல வேண்டும், அந்த கதைக்குள்ளாக அந்த கதை சார்ந்த மண்ணை சொல்ல வேண்டும். அந்த மண்ணை சொல்லும் பொழுது மண்ணில் வாழ்ந்த மனிதர்களை சொல்ல வேண்டும். அந்த மண்ணை சொல்லும் பொழுது அந்த மண்ணில் வாழ்ந்த மனிதர்கள் என்ன பணிகள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அவருடைய கலாச்சாரத்தை சொல்ல வேண்டும், அவர்களுடைய வாழ்வியலை சொல்ல வேண்டும், அவருடைய பழக்க வழக்கங்களை சொல்ல வேண்டும், அவர்களுடைய உறவு முறைகளை சொல்ல வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் அதற்குள்ளே சொல்லிக் கொண்டு வருவதுதான்
ஒரு நாவலுக்கு அழகு. அதை மிக சிறப்பாக செய்திருக்கிறது இந்த நாவல். நானும் கதை சொல்ல மாட்டேன், தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. கதை சொல்லாமல் இதை எப்படி நகர்த்தி செல்வது, ஏன்னால் அத்தனை சிறப்பாக இருக்கும். அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் அவர்கள் வைத்திருக்கிற பேர் இருக்குல்ல, அந்த பேர் மிக சிறப்பான பேருங்க. ஒவ்வொரு பேருமே ரொம்ப சிறப்பான பேர். அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குள்ளேயும் நான் இந்த நாவலை 2 முறை வாசிக்கும் பொழுது, முதல்ல மேலோட்டமாக எப்பொழுதுமே நான் நிறைய மேடைகளில் இந்த இடத்துலேயே சொல்லியிருக்கேன், இங்கேயே பேசும்போதே சொல்லியிருக்கேன். எங்களோட முதல் நாவலுக்கும் பேசியிருக்கேன், குறுநாவலுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துலேயே பேசியிருக்கேன். நான் அப்போ சொல்லும்போது சொல்வேன்னா, உங்களுடைய வாசிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு ஆடு மாடை போய் நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆடு மாடு எப்படி உணவு உண்ணுமோ அதுபோல் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லுவேன். காரணம், உங்களுக்கு ஒரு புத்தகத்தை பிடித்து இருக்கிறது என்றால் அந்த பிடித்த புத்தகத்தை வெகு சீக்கிரமாக கடகடன்னு வாசிடணும். வாசித்த பிறகு அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு சுவையான பகுதின்னு. அந்த ஆடு மாடுங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது போய் அழகாக ஒரு நிழலில் போய் உட்காந்துடும், அழகாக படுத்துக்கும். படுத்துக்கிட்டு அது உட்காந்து அந்த இதுக்கு 2 இறைப்பை இருக்குல்ல, அது எடுத்து அது மேலே போட்டு அசை போட்டுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நீங்கள் சுவையான பகுதிகளை மீண்டும் 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 வாசிக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையாக மாறும். அந்த வாழ்க்கை உங்கள் வாழ்வியலாக மாறும். அந்த வாழ்வியல் எப்பொழுது ஒரு இலக்கியம் எப்பொழுது வாழ்வியலாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் அது இலக்கியம் தன்னுடைய பணியை செய்கிறது என்ற அர்த்தம். சங்க இலக்கியம் அதை செய்து கொண்டிருக்கிறது. ஜெயகாந்தனுடைய நாவல்கள் செய்து கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் ராஜலட்சுமி அவர்களுடைய நாவலும் அதை செய்யும். கைத்தட்டு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இந்த நூல் பெற்றிருக்கிறது. அப்படி நுணுக்கமாக இந்த நாவலை நான் வாசிக்கும் பொழுது, 2வது முறை வாசிக்கும் பொழுது சில பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த இடத்துலையும் பெண்களை கொச்சைப்படுத்தவில்லை. எனக்கு பெண்களை உயர்வாக பேசிதான் பழக்கம். என்னுடைய கவிதையாக இருக்கட்டும், என்னுடைய எந்த படைப்புகளாக இருக்கட்டும், பெண்களை உயர்வாக பேசுவது தான் எனக்கு பழக்கம். அதை இந்த நாவலில் நான் பார்த்தேன். பெண்களை எந்த இடத்திலும் கொச்சைப்படுத்தவே இல்லை. 2வது, ஒரு டானாக்காரன் ஒரு கேரக்டர் வருதுன்னு வச்சுங்களேன். அந்த டானாக்காரன் கேரக்டருக்கு என்ன இருக்குன்னா, அந்த டானாக்காரனுடைய அவன் பேர் என்ன, நல்ல பேராச்சு அவன் பேர், மலைச்சாமின்னு நினைக்கிறேன். அந்த மலைச்சாமின்ற அந்த கேரக்டர் ரொம்ப மோசமானவனாக காமிக்கும். அதே நேரத்தில் அந்த டானாக்காரனுடைய அந்த காவல் நிலையத்தில் ரொம்ப அன்பிற்குரியவர்கள் சில பேர் இருப்பாங்க. ஆத்மார்த்தமாக அந்த இரண்யன் அடி வாங்கும் பொழுது, செத்து போயிட போகிறப்பா, இதுக்கு மேலே அவன் அடிச்சே கொண்டுடுவான், நீ போயிடு அப்படின்னு காட்டுற ஒரு கேரக்டரும் இருக்கும். அப்போது இந்த பேரலெல்லாம் 2 சைட்லேயும் அவங்க பேலன்ஸ் பண்ணுறது இருக்குல்ல. இந்த சமூகத்தில் எல்லோரும் கெட்டவர்களும் அல்ல, எல்லோரும் நல்லவர்களும் அல்ல. 2 விதமான ஒரு பாத்திரங்கள் இருக்கின்றன. 2 விதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தான் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லாமல் சொல்லுகின்ற அந்த எண்ண ஓட்டம் இருக்கிறது அல்லவா. ஒரு சில நாவல்களை நான் வாசிச்சிருக்கேன். ஒட்டுமொத்தமாகவே அந்த உலகமே என்னமோ அப்படியே அழிவுக்காக படைக்கப்பட்டதாகவே அவர்கள் சித்தரித்திருப்பார்கள். அப்படி அல்லாமல் மிக அழகாக இது இவனுடைய கேரக்டர் தன்னுடைய அதிகாரத்தை அவனுடைய பதவியின் காரணமாக காண்பிக்கிறான். ஆனால் அவனுக்கு கீழே வேலை செய்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, இரக்க குணம் படைத்தவர்களாக, மனிதநேயம் படைத்தவர்களாக இருப்பார்கள். இது ஒரு இடமாச்சா. அடுத்தது ஆண்டை. அதாவது அந்த ஜமீன்தாருடைய அந்த பரம்பரை. ஜமீன்தார்னா கொஞ்சம் அந்த திமிர் இருக்கும், அந்த ஆண்டையோட கர்வம் இருக்கும், அந்த அதிகாரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க அப்பா மகேந்திர பூபதி அப்படி இல்லைங்க. ரொம்ப தன்மையானவர், மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர், மக்களை உள்வாங்கக்கூடியவர், மக்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பவர், அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும் என்று பார்ப்பவர். அந்த இடத்துல அதே பேலன்ஸ் வரும். அப்பா மகேந்திர பூபதி பார்த்தீங்கன்னா ஒரு தன்மையானவராகவும் மனிதநேயம் மிக்கவராகவும் இருப்பார். ஆனால் அவருடைய மகன் அப்படி இல்லை அப்படின்னு வரும். அதற்கு அப்புறம் அவங்களுடைய அடுத்த 3வது தலைமுறை மகேந்திர பூபதி, அதுக்கு 2வது தலைமுறையில் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்வார்கள், வேறு சமூகத்தோடு திருமணம் செய்து கொள்வார்கள். அப்போது அதற்குள்ள ஒரு சமத்துவம் அந்த நாவலுக்குள்ளே வரும் கடைசியில் முடியும் போது. இப்போ இந்த ஒரு நாவலை நாம் உற்று நோக்கும் பொழுது இத்தனையும் நாம் உள்வாங்க வேண்டி இருக்கிறது. அந்த நாவல் எதை குறித்து பேசுகிறது? சுடுமண் என்கின்ற அந்த சுடுமண் பொம்மைகளைத்தான் மையக்கருவாக வைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த மையக்கருவாக வைத்து அதற்குள்ளாக என்ன சமூக சிந்தனைகளை இவர் சொல்லுகிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ கதை எழுத வேண்டும், கதையை விறுவிறுப்பாக கொண்டு செல்ல வேண்டும், விறுவிறுப்பு இருக்கு. நீங்க ஒரு அத்தியாயத்தை படிச்சுட்டு நீ இந்த புத்தகத்தை நாளைக்கு படிக்கலாம்னு உங்களாண்ட நான் நிச்சயமா சொல்லுவேன். அப்படி வைக்கவே முடியாது. இந்த அத்தியாயத்தை முடிச்ச பிறகு நீங்க தூங்கி இருந்தா கூட அது வந்து தட்டும். ஏன் அந்த மலர் விழி செத்தா? டேய் தெரியலையடா, அது கிணத்துல விழுந்தாலே அவ எப்படி செத்தா, அவ கையில என்ன இருந்தது? அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நீங்க தூங்கின்றவங்களை எழுந்து வந்து அந்த நாவலை படிக்க வைக்கும். அந்த மாதிரியான அந்த திருப்பங்களை மிக அழகாக நுணுக்கமாக தந்திருக்கிறார். இந்த இடத்துல இந்த நாவல் நிறைவடைஞ்சிரும், இல்லை இது முற்று பெற்றுரும், இந்த மாதிரியான திருப்பம் வரும்னு உங்களால் சொல்லவே முடியாது. இதுவாக தான் இருக்கும்னும் போது வேற ஒன்று ஆரம்பிப்பார். இதுதான் அப்படி போயிட்டு இருக்கோம், இந்த மாதிரி வந்துருமோ அப்படின்னு. ஏன்னா நமக்கு பொது புத்தின்னு ஒன்று இருக்கும்ல, இதுவரை நிறைய நாவல் வாசிச்சிருப்போம், நிறைய நம்ம நேரம் கடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்ல, பார்த்துக்கிறேன். ஸோ அந்த இதுவரையும் நாம் வாசித்த நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் நாம் அந்த நாவலுக்குள்ளாக எந்த கதை புத்தகம் வாசித்தாலும் எந்த படம் பார்த்தாலும் நம்ம அப்படி தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட எதையுமே இதில் தராமல் ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு விதமாக மாற்றிக்கொண்டே போவார். அதுதான் இந்த நாவலை, இந்த புதினத்தை மிக சுவாரஸ்யப்படுத்தி இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். அதே போன்று இன்னொரு இடத்துலன்னா அதாவது இது வந்து பீரியட் ஸ்டோரி, அதாவது அந்த காலகட்டத்தில் நம்ம கொண்டு போனோம். எப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நம்மளை வந்து அழைச்சிட்டு போனோம். அப்போ அந்த இடத்துல அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள், பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், பயன்படுத்தப்பட்ட கலாச்சாரம், பயன்படுத்தப்பட்ட பழக்க வழக்கம், அதை உற்று நோக்கின்னு வர 2வது முறை வாசிக்கும் பொழுது எங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இதோ 1-2 இருக்கும், அது வந்து நம்ம அதை ஒமிட் பண்ணிடலாம், பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்படியே இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு சொல்கிறோம். இப்போ வீட்டில் நம்ம சோறுன்றது பழக்கத்திலேருந்து போயிடுச்சு. ஆனால் இந்த நாவல் முழுவதும் பசி எடுக்கும் பொழுது அவர் சோறு என்று பயன்படுத்தி இருக்கிறார். நுட்பமாக இவற்றையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது தான் இந்த நாவலுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்க முடியும் மனசுக்குள்ள. நம்ம வெளியே ஜூரியா இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. இந்த நாவலை வாசிக்கும் பொழுது அடடா நமக்கே சூப்பராக எழுதியிருக்காங்கப்பா ராஜலட்சுமி அப்படின்ற அந்த திறனை நாம் உள்வாங்க முடிகிறது. அதே போன்று மிக விரைவாக நான் முடித்துக் கொள்கிறேன். பெண்களை அந்த இடத்தில் காட்டும் பொழுது எல்லா இடத்திலும் பெண்களை உயர்வாக காட்டுகிறார். குறிப்பாக முத்தழகியை காட்டும் பொழுது முத்தழகி வீட்டுக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தாலும் அவருக்குள் ஒரு அறம் ஓடிக்கிட்டே இருக்கும். 2 இடத்துல அவருடைய அரண் மிக அழகாக வெளிப்படும். தன்னுடைய மாமனாரை கொல்ல வேண்டும் என்று கணவன் நினைக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அவன் கொல்லக்கூடாது, அதுக்கு பதில் அவனை நம்ம கொண்டுடலாம்னு நினைப்பாங்க. அந்த அறம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெண்ணுடைய அறம், அந்த அறம் சார்ந்து சங்க இலக்கியத்திலிருந்து அதனுடைய தொப்புள் கொடியாக நீட்சியாக இன்று வந்திருக்கிறோம். அந்த அறத்தை பெண்கள் ஒவ்வொரு தலைமுறைக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் கடத்தி இருக்கிறார்கள். அதனுடைய நீட்சியாக அந்த அறம் அப்படியே கடத்தப்பட்டு சுடுமண்ணிலும் கடத்தப்பட்டு இருக்கிறது என்பதுதான் மிக சிறப்பான செய்தியாக சொல்லுகிறேன். அதே முத்தழகி இன்னொரு இடத்தில் தன் கணவனாக இருந்தாலும் அவன் செய்தது தவறு என்னும் பொழுது அவனை பழி வாங்க வேண்டும், அவனுக்கு அந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அறப்பெண்ணாக அந்த இடத்தில் காட்சியளிப்பார் முத்தழகி. இது ஒரு இடம். இன்னொரு இடத்துல பெண் ஒரு இடத்துல வந்து ஒரு பாத்திரம், கதாபாத்திரம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஐயனார் வந்து தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறார். ஏன்னா எதனா ஒரு வார்த்தையை நம்ம மாற்றி சொன்னால் கூட நீங்கள் கதையை யூகிச்சிருவீங்க, அப்போ புக்கை வாங்க மாட்டீங்க. அதனால் தண்டிச்சிருவார். தண்டித்த பிறகு என்ன ஆகும்னா, டானாக்காரன் வந்து விசாரணை பண்ணுவான். அப்போ விசாரணை பண்ணும்போது தான் என்ன ஒரு நுட்பமான மனம் பாருங்கள். ஒரு எழுத்தாளருடைய அந்த நுட்பத்தை தான் நான் பாராட்டுகிறேன். அது யாராக இருந்தாலும், அதுவும் எனக்கு நெருக்கமான அன்பு தோழி ராஜலட்சுமியாக இருக்கும்போது கூடுதல் மகிழ்ச்சியோடு நான் பாராட்டுகிறேன். ஒரு பெண்ணை விசாரிக்கும் பொழுது ஒரு பருவம் வந்த பெண், பூப்படைந்த பெண், அந்த பெண் ஆண்கள் மத்தியில், அதுவும் 18ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 200-250 வருடங்களுக்கு முன்பாக அந்த பெண், அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், மேலே ஜாக்கெட் போடுற பழக்கம் இருந்திருக்காது.
அந்த பெண் கூனி குறுகி வந்து அந்த சபையில் ஆண்களுடைய இடத்தில் வந்து நிற்பதற்கு அவ்வளவு கூனி குறுகி நிற்பார். அதுவும் அதிகாரத்தில் இருக்கின்ற ஜமீன்தாரும் டானாக்காரர்களும் இன்னும் இருக்கின்ற மற்ற ஜமீன்தார்களும் கூட்டத்தோடு இருக்கும் பொழுது அந்த பெண் எவ்வளவு அப்படியே எவ்வளவு தூரம் அவளுக்கு அந்த கூச்சமும் அந்த வெட்கம் கூட சொல்ல முடியாது, பயமும் எப்படி இருக்கும் அதை அழகாக வெளிப்படுத்துறாங்க. கோணி திரைக்கு பின்பாக அந்த பெண்ணை நிற்க வைத்து விட்டு அவள் தாய், இப்பொழுது நீங்கள் அவளை விசாரியுங்கள் என்று சொல்லுவார். இந்த இடம்தான் இந்த புத்தகத்தை மிக உச்சபட்ச இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒரு இடத்தில் ஒரு பெண்ணை எப்படி அந்த அறிமுகம் செய்ய வேண்டும், அவர்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனையை அந்த காலகட்டத்தில் இருந்து எப்படி அதை சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த நுட்பமும் அதனுடைய அழகும் அதில் ஒரு சமூக அறனும் இவருக்கு வாய்த்திருக்கிறது. அதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இதே போன்று பல இடங்களை கன்னி நெஞ்சும் ஓவியத்திலே நான் பார்த்துருக்கேன். ஆனால் இதில் இன்னும் அழகாக வெளிப்பட்டு இருக்கிறது. அதுதான் இந்த நூலினுடைய சிறப்பு என்று கருதுகிறேன். ஆக இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்குள்ள பெண்களுக்காக அந்த ஆண்கள் அந்த பெண்களை சித்திரவதைப்படுத்துவதோ அல்லது அவர்களோடு மோகம் கொள்ளும் பொழுதோ அதற்கு ஒரு பெண் உதவினாள் என்று கூட ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் நானும் கேள்வி கேட்க முடியுமா? யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய நாவல், அவர்கள் எழுதுகிறார்கள். யாரோ ஒரு பெண் உதவினார் என்று கூட அந்த நாவலில் கொண்டு வந்திருக்க முடியும் ஒரு கதாபாத்திரத்தை. அப்படி கொண்டு வரவில்லை. பெண்கள் அதற்கு உதவினார்கள் என்று அவர் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட எத்தனையோ நாவல்கள் இருக்கின்றன. ஆனால் பெண்களை அவர் கொச்சப்படுத்தவில்லை. இன்னொரு கேரக்டர் சொன்ன பாருங்க, ஒரு இடத்துல பேரலல் வந்துவிட்டே இருக்குன்னு சொன்னல, ஒரு இடத்துல முத்தழகியுடைய அந்த கணவன் ராஜசிம்மன் வந்து முத்தழகிய கிட்டத்தட்ட அதிகாரத்தினால துன்புறுத்துவான், திட்டுவான், அடிப்பான், எல்லாமே பண்ணுவான். ஆனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குடியானவனுடைய அந்த மனைவி சங்குமணியும் மாயனும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை இருக்குல்ல, ரொம்ப அற்புதமான வாழ்க்கைங்க, பிரமாதமான வாழ்க்கை. அப்படியே பூந்தோட்டம் போல ஒரு வாழ்க்கை. அந்த சங்குமணி அப்படியே கையில் வச்சு தாங்குவான். மாயன் சொல்லுவான் ஒரு இடத்துல, நம்மெல்லாம் யாருன்னா வீட்டில் பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பா இருப்பீங்கல்ல, நான் எனக்கு பெண் பிள்ளை இருக்குங்க, அவங்கள அந்த இடத்துல ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. மலர்விழின்னு கூட கூப்பிட மாட்டாராம், தங்கம் ஆச்சியா அப்படின்னு அந்த பொண்ணு அந்த மலர்விழியை கூப்பிடும் பொழுது, அந்த மாயன் கூப்பிடும் பொழுது பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்லை, அதட்டி கூட கூப்பிட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த இடங்கள் எல்லாம் அப்படியே நதியினுடைய ஈரத்தை நெஞ்சில் அப்படியே தடவி விட்டு செல்கின்ற, நனைத்து விட்டு செல்கின்ற ஒரு வேலையை மிக அழகாக செய்திருக்கிறார். இறுதியாக இதை சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இத்தனை மனிதநேயத்தையும் இத்தனை அறத்தையும் சொல்லி வரலாற்றை சொல்லாமல் இருக்க முடியுமா? வரலாற்றை சொல்லி இருக்கிறார். அது நடந்த இடம், அந்த இடத்திற்கு சென்று களப்பணிகள் செய்து அந்த இடத்தில் இருக்கின்ற நுட்பங்களை, அதில் இருக்கின்ற பெருமைகளை எல்லாம் அவர் இந்த இடத்தில் படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அதாவது கடலூர் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கிராமத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்தில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பிரிட்டிஷ்காரர்களை, ஆங்கிலேயர்களை சொல்லும் பொழுது அந்த ஊர் சுற்றி இருக்கின்ற பெருமைகளை, அதில் இருக்கின்ற நுட்பத்தை பதிவு செய்கிறார். அதே போன்று இறுதியாக நிறைவாக நான் இந்த கருத்தை சொல்லுகிறேன். முதுதாழி ஈமத்தாழி என்கின்ற அந்த இதோடு தான் இது அப்படியே பேரலாக அது டிராவல் ஆகிட்டே இருக்கு, அப்படியே பயணித்து கொண்டே இருக்கிறது. அந்த முதுதாழிக்கும் அந்த ஈமத்தாழிக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. அதனுடைய நீட்சியாகத்தான் இன்று கீழடியில் நமக்கு பல அதனுடைய தடயங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அதை வைத்துத்தான் நமது ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கூட என்ன சொல்லுகிறார், இங்கே இருந்துதான் அங்கே போயிருக்கும், நீங்கள் வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் அதாவது வைகையில் இருந்துதான் சிந்து சமவெளி என்று எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் இந்த நமக்கு கிடைத்திருக்கின்ற அந்த தடயங்கள் எல்லாம். சங்க இலக்கியங்கள் வெறும் பாடல்களை வைத்து நாம் நிறுவ முடியாது என்று சொன்னவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நமது கீழடியும் அங்கு இருக்கின்ற அந்த இடங்களில் கிடைக்கின்ற அந்த தரவுகள் எல்லாம் நமக்கு இப்பொழுது வெளிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை கொண்டிருந்த தமிழகம் இருந்தது என்பதற்கு நமக்கு தடயங்களும் ஆதாரங்களும் கிடைத்து கொண்டிருக்கின்றன. அதை இதில் வைத்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இருந்து இந்த 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் கூட முதுதாழியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த முதுதாழியில் இறக்கும் தருவாயில் இருப்பவர்களை கூட அவர்கள் அதில் வைத்து அவர்களை அடக்கம் செய்து விடுவார்கள், தண்ணியில் இறக்கி விடுவார்கள். தண்ணியில் இறக்கிய பிறகு அவர்கள் 3 நாள்கள் உயிரோடு வாழ்ந்ததாக இவர்கள் ஐதீகம், இவர்கள் மனநிலை அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட தகவல்களை அதில் பதிவு செய்கிறார்.
இந்த முதுதாழியில் வாழ்பவர்களுக்கு என்னென்ன செய்வார்கள், அவர்கள் பயன்படுத்திய பொருள், அவர்கள் விரும்பி உண்ட உணவு, உடை எல்லாவற்றையும் போட்டு அதில் மூடிவிடுவார்கள், அதை புதைத்து விடுவார்கள். இதற்கு பிறகு சமணம் வருகிறது. சமணத்தில் வரும்பொழுது அவர்கள் அதை நீட்சியாக அதை எப்படி மாற்றினார்கள் என்ற நுட்பமான கருத்துக்களை எல்லாம் இவர் இதில் பதிவு செய்திருக்கிறார். ஆக ஒரு நாவல் அறத்தை சொல்கிறது, வரலாற்றை சொல்கிறது, தமிழருடைய கலாச்சாரத்தை சொல்கிறது, பண்பாட்டை சொல்கிறது, நம்முடைய பாரம்பரியத்தை சொல்கிறது, நம்முடைய வயதை சொல்கிறது, நம்முடைய இலக்கியத்தை சொல்கிறது, நமக்கான வாழ்வியலை சொல்கிறது, எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த காலத்தில் சொல்கிறது என்பதுதான் இந்த நாவலுக்கு கிடைத்த சிறப்பாக சொல்லி அற்புதமான வாய்ப்பு தந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.